தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சீரான நீர்வரத்து. விடுமுறை தினம் என்பதால் குவிந்த சுற்றுலா பயணிகள். சென்னை காசிமேடு சந்தையில் மீன்களை வாங்க குவிந்த மக்கள். வரத்து அதிகரிப்பால் மீன்களின் விலை குறைந்தது. பாம்பன் பழைய ரயில் பாலத்தை அகற்ற டெண்டர் கோரியது ரயில்வே. பாலத்தை நினைவு சின்னமாக்க மக்கள் கோரிக்கை. ராமநாதபுரத்தில் 20 இடங்களில் எண்ணெய் கிணறு அமைக்க ONGCக்கு அனுமதி. மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கி உத்தரவு. கரூரில் செப்டம்பர் 17ஆம் தேதி நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவில் விருது பெறுவோர் அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழிக்கு பெரியார் விருது வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது திமுக. மதுரை மாநாடு வெற்றி என தொண்டர்களுக்கு விஜய் கடிதம். மக்களாட்சியை நிலைநாட்டுவதே இலக்கு என்றும் திட்டவட்டம். மதுரையில் தாவேக தலைவர் விஜய்க்கு எதிராக திமுகவினர் சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளதால் பரபரப்பு. வாட் ப்ரோ, ஓவர் ப்ரோ, அடக்கி வாசிங்க ப்ரோ என வாசகம். வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூரில் அரசு பள்ளியின் சுற்றுச்சுவரை இடித்து பாதையாக பயன்படுத்தி வந்ததாக புகார். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த நிலையில் திமுகவைச் சேர்ந்த கவுன்சிலர் தலைமறைவு. தமிழகத்தில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் இன்று லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் என்று வட மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளிலும் தொடரும் கனமழை. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 7 பேர் உயிரிழப்பு. சூதாட்டத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்த வழக்கில் கர்நாடக காங்கிரஸ் எம்எல்ஏ வீரேந்திரா கைது. 12 கோடி ரூபாய் ரொக்கம், 6 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் பறிமுதல். மீண்டும் தீவிர அரசியலில் இறங்குகிறாரா VK பாண்டியன்? முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக்குடன் பொதுவெளியில் தோன்றியதை அடுத்து ஒடிஷா அரசியலில் பரபரப்பு. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீரர் புஜாரா அறிவிப்பு. தனக்கு வாய்ப்பளித்த BCCI, சௌராஷ்டிரா கிரிக்கெட் சங்கத்திற்கு நன்றி தெரிவித்து அறிக்கை.